உங்களோட கோரிக்கை எதுவானாலும் அத பிரதமர் நிறைவேற்றி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. பிரதமர் கொடுத்த வாக்க காப்பாத்துவாரு. பிரதமர் கொடுத்த வாக்க காப்பாத்துவாரு. தமிழ்நாட்டுல எந்த இடத்துக்கெல்லாம் மோடி போறாரோ அந்த இடத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு விஷயத்தை சொல்றது மோடியோட வழக்கம். கன்னியாகுமரிக்கு போனப்ப உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய சுற்றுலா தலமா கன்னியாகுமரி மாறும்னு சொன்னார். ராமநாதபுரத்துக்கு போனப்ப இங்குள்ள மீனவர்கள்லாம் மீன் பிடிக்க போகும்போது செயற்கைக்கோள் மூலமாவே எங்க அதிகமா மீன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னார். திருப்பூருக்கும் ஈரோடுக்கும் போகும்போது இது ஜவுளி கடலா மாறும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. இது மட்டும் இல்ல, இது மாதிரி நிறைய வாக்குறுதிகளை இந்தியா முழுக்க கொடுத்திருக்காரு நரேந்திர மோடி. அதுல ஒன்னையாவது செயல்படுத்தினாரா அப்படின்னா இல்ல அப்படிங்கறது மட்டும்தான் பதில். உங்க கோரிக்கை என்னங்கிறது இப்பதான் சாருக்கு தெரியும். அதை நிறைவேற்றாம இங்க இருந்த ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியில போகாது. அவரு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்றாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள. பிரதமர் கொடுத்த வாக்க காப்பாத்துவாரு. வெளிநாட்டிலிருந்து மோடி மீட்டுக் கொண்டு வருவதாக சொன்ன கருப்பு பணமும் இந்தியா வரவில்லை. இந்தியாவிலிருந்து சுருட்டி கொண்டு போனவர்களையும் மோடியால் இந்தியாவுக்கு கொண்டு வர முடியவில்லை. 100 ஸ்மார்ட் நகரங்களை இந்தியாவில் உருவாக்குவோம் என்று வாக்குறுதி தந்தார் மோடி. 100 நகரங்களை உருவாக்க 731 திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. 46,366 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தில் இன்னும் ஒரு நகரம் கூட கண்ணில் காட்டப்படவில்லை. 2014 தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய மோடி ஒவ்வொரு இந்தியனின் கணக்கிலும் 15 லட்சம் பணம் போடப்படும் என்றார். பின்னர் அதை பற்றி கேட்டால் பிரதமர் அலுவலகம் பதில் சொல்ல மறுக்கிறது. பண மதிப்பிழப்பை அறிமுகம் செய்யும் போது கருப்பு பணம் ஒழியும், கள்ள நோட்டுகள் அழியும், தீவிரவாதம் வேறறுக்கப்படும் என்றார் மோடி. அதில் ஒன்று கூட நடக்கவில்லை. இது தோல்வியடைந்த திட்டம் என RBI ஒப்புக்கொண்டது. தம்பி மாதிரி ஒரு கேரக்டர் நான் துபாயில கூட பாக்கலங்க. இங்க எதுக்கு கூட பிடிக்கிறேன்? மறக்குமா? கொசு அதிகமா இருக்கே சார். பாத்தீங்களா, கொசுக்கெல்லாம் கூட பிடிக்கிறாரு. பிரதமர் கொடுத்த வாக்க காப்பாத்துவாரு. 100 நாட்களில் சுவிஸ் கருப்பு பணம் மீட்பு. ஒருவருக்கு 15 லட்சம். $1 30 ரூபாய். 1 லிட்டர் பெட்ரோல் 40 ரூபாய். ஊழல் ஒழிப்பு, கருப்பு பண ஒழிப்பு, சீனா பாகிஸ்தானை அடக்குவது, வருடத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள், 2020 இந்தியா வல்லரசு, குஜராத் மாடல், அகண்ட பாரதம், தீவிரவாதிகள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள், விவசாயத்துக்கு முன்னுரிமை, விவசாயிகள் வருமானம் 2 மடங்காகும், அனைவருக்கும் வீடு. बेटी, तुम्हारी समस्या को तो हल हो गई. अब इस देश के लाखों किसानों के समस्याओं की जिम्मेवारी मेरे ऊपर है. ஐயோ ஆண்டவா. உங்க பிரச்சனை தீர்த்து வச்சாச்சு. இப்போ விவசாயிகளோட தண்ணி பிரச்சனை தீர்த்து வைப்போமான்னு அவர் கேக்குறாரு. டெல்லியில 100 நாட்களுக்கு மேலாக எலிக்கறி தின்னு தலைநகரோட வீதிகள்ல நிர்வாணமா ஓடி போராடின தமிழக விவசாயிகளை பார்க்காத மோடி, மத்திய பிரதேசத்துல நெடுந்தூரம் நடந்து வந்து காலில் உள்ள வெடிப்புகளோட போராடின விவசாயிகளை பார்க்காத மோடி, பேட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேரு வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு. 28 நாளா உட்கார்ந்துருக்காங்க. இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி எங்களை பார்க்காம இருக்கிறார். நாங்க இந்த நாட்டுடைய அடிமைகள். நாங்க இந்த நாட்டினுடைய தகுதியற்றவை நீங்க பார்க்காம இருந்துட்டா, அதனால எங்க விவசாயம் எல்லாம் துணி இல்லாம ஓடுறோம். துணி இல்லாம ஓடுறோம். ஐயோ ஐயோ மோடியே மோடியே விவசாயம் எல்லாம் நோயினாலே தாவராயா மருந்து கொடுக்கலையே, மாத்திரை கொடுக்கலையே, சுகாதாரம் இல்லையே, தாவரானே. எலிக்கறி தின்னு தலைநகரோட வீதிகள்ல நிர்வாணமா ஓடி போராடின தமிழக விவசாயிகளை பார்க்காத மோடி, மத்திய பிரதேசத்துல நெடுந்தூரம் நடந்து வந்து காலில் உள்ள வெடிப்புகளோட போராடின விவசாயிகளை பார்க்காத மோடி, விராட் கோலியோட உடற்பயிற்சி சவாலுக்கு மட்டும் வீடியோல உடனடியா பதில் சொல்றாருன்னா ஏன் நம்ம இந்த பிரதமரை சாடிஸ்ட் பிரதமர்னு சொல்லக்கூடாது? बाढ़ का उद्घाटन आप करो. உங்க கையாலேயே டேம் திறந்துக்க சொல்றாரு. எப்படி சார் நீங்க வாங்க. आप तो इस देश के बेटी हो, उद्घाटन करो. பிரதமர் சொல்றாங்க, நான் இந்த நாட்டோட தலைமை சேவகன், நீதாமா அந்த நாட்டோட பொண்ணு, உன் கையால திறந்த விமான்றாங்க. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. மான் கி பாத்ல பேசுறாரு, தேர்தல் பிரச்சாரங்கள்ல பேசுறாரு, உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் சென்று பேசுறாரு. ஆனா பத்திரிகைக்காரங்களை சந்திக்க ஏன் பயப்படுறாரு? இந்த ஒட்டுமொத்த முழு ஆட்சி காலத்திலையும் பத்திரிகையாளர்களை சந்திக்காத ஒரே பிரதமர்னா அது நரேந்திர மோடி தான்.